ஆ எல்லோரையும் சந்திப்பதிலே மீண்டும் மகிழ்ச்சி. நான் முதல்லயே மறந்து விடுவேன் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு நூலை அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா, பேராசிரியர் ராமானுஜம், பேராசிரியர் அருணாசலம் போன்ற ஆங்கில பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. அதே போல ஒரு ஆங்கில பேராசிரியராகிய நம்முடைய சிவகுமார் அவர்கள் எழுதின கற்றதால் என்ற ஒரு அவருடைய படம் இதில் இருக்கு. கற்றதால் என்ற இது காலச்சுவடு வெளியிட்டிருக்கிறது. அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறை ஒட்டிய ஒரு நாவல் போல, அவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். அவர் ஆங்கில பேராசிரியராக இருக்கிறதுனால, அவருடைய ஆங்கில இலக்கிய ஷேக்ஸ்பியர், ட்ரெவல்யான் இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அதுல. வேர்ட்ஸ்வொர்த், அதற்கு கூட தமிழ் இலக்கியமும், நகுலன், மௌனி, ஜானகிராமன். அவர் வாழ்ந்த மண்ணிலேயே இருந்திருக்கிறார், கும்பகோணம் பகுதியில். அதனால ரொம்ப அதாவது ஒரு கல்வி நிலையங்களுடைய நடந்த ஒரு ஒரு மாற்றம், ஒரு அதாவது நம்முடைய வயதை சேர்ந்தவர், அதாவது 1940களிலே பிறந்திருக்கக்கூடும் அவரு. அப்ப ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 75 அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சூழ்நிலை இப்பொழுது மாற்றம். இந்த கல்வி நிலையங்களிலே குறிப்பாக நடக்கக்கூடிய அந்த கல்வி பயிற்றுதல், கற்றதால், கற்பிப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் அவர் ஒரு ஆங்கில பேராசிரியராக தமிழில் எழுதியிருக்கிறார். அது நிச்சயமாக நாம ஒரு வரலாற்று ஆவணமாக, எப்படி பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் அவருடைய துணைவேந்தர் எழுதினார், அது அவருடைய கல்வி சூழல், அவருடைய குடும்ப பற்றி அவருடைய தனி நாவல், அது தனி நாவல். இப்படி பேராசிரியர்கள் பேராசிரியர் அருணாசலம் கூட ஒரு நாவல் எழுதினார் நினைக்கிறேன், அவருடைய வாழ்க்கை மையமாக வைத்து. இப்படி எழுதுறாங்க நிறைய. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. குறிப்பாக ஆங்கில பேராசிரியர்கள். அவர் நாம வழக்கமாக பேசக்கூடிய பல செய்திகளை எல்லாம் அவர் நன்றாக சொல்லியிருக்கிறார். குறிப்பா ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். அதாவது ஒரு முறை நம்முடைய தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் ஜி.ஜே.வி. பிரசாத், ஆங்கில பேராசிரியர், இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார். அவர் சென்னைக்கு போகிற போது, சென்னை பல்கலைக்கழகம் போன்ற இடங்களுக்கெல்லாம் போகிற போது, அவர் நல்ல தமிழ் இலக்கியத்தில் ஈடுபாடோடு, தமிழ் இலக்கியம் பற்றி, ஏன்னா டெல்லியில் இருக்கிற ஆங்கில பேராசிரியர்கள் அவர்களுடைய மொழியில் உள்ள இலக்கியங்களில் ஈடுபாடுடையவர்களாக இருப்பார்கள். நீங்க டெல்லிக்கு போனா தெரியும். அப்போ அவர் போன உடனே அவர் கேட்பாரா, நீங்க தமிழ்ல என்ன படிச்சீங்க, என்ன நாவல்லாம் படிச்சீங்க, என்ன வந்திருக்கு? அப்ப நம்ம ஆங்கில பேராசிரியர் சொல்லுவாங்க, நாங்க எதுக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லி, எப்படி அவர் எப்படிப்பட்ட மனோநிலையில் இருக்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா இங்க பாருங்க, ஒவ்வொரு மொழிக்காரர்களும் ஆங்கில பேராசிரியர்களாம் அந்த மொழியில் இருக்கக்கூடிய தங்கள் தாய்மொழியினுடைய இலக்கியத்தை ஆங்கிலத்தில் பேசுவது அல்ல ஆராய்ச்சி இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி வருத்தப்படுவார். அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. அதுல அவருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நேர்ந்திருக்கு. நாங்க எதுக்கு படிக்கணும், ஒன்றுமே தெரியாது எல்லாம் எழுதியிருக்காரு. அதை நீங்க படிங்க. நான் ஒரு அறிமுகத்துக்காக சொன்னேன். குறிப்பாக பேராசிரியர் அருணாசலம், ராமானுஜம் போன்றவர்கள் ரொம்ப அது அவருடைய அனுபவத்தை ஒட்டி அமைப்புடும். அது பாருங்க. சரி, அதுக்கு அதை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய திரையை பகிர்ந்து கொள்கிறேன். நாளைக்கு நம்முடைய பேராசிரியை தான் அவங்க அலமேலு கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த விஜய பதிப்பகத்தின் சார்பில் சக்தி மொழிபெயர்ப்பு பரிசுன்னு நினைக்கிறேன். சக்தி தான் நினைக்கிறேன், யாரும் எனக்கு நினைவில்லை. ஒரு மொழிபெயர்ப்பு பரிசு கொடுக்குறாங்க. அது பிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் கல்லூரியில் வைத்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு அவர் சிவகுமார் வருகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் அதை பற்றி காவை தான் என்கிட்ட சொன்னார், காவை பழனிசாமி. அதனால் அந்த நாவலை காலச்சூழலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அது உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சரி, நன்றி. இப்பொழுது நாம் நம்முடைய திரையை பகிர்ந்து கொள்ளலாம். செய்தியோடு நம்ம அதை ஆரம்பிக்கலாம். நம்முடைய இந்த கலை இலக்கியம்
இல்லை எல்லாருக்கும் பொதுவானது தான். அதை சுவைப்பது, அதை அறிந்து கொள்வது, அதை புரிந்து கொள்வது, அல்லது அதை திறனாய்வு செய்வது, அல்லது அதை ஆராய்ச்சி செய்வது என்று பல நிலைகள் இருக்கின்றன. அதுல அ அ கலை அல்லது இலக்கியத்தை ரசிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. எல்லாரும் ரசிக்கலாம். அவரவர்களுடைய நிலையிலிருந்து ரசிக்கலாம். ஆனால் உதாரணமா இசையை நாம எல்லாரும் கேட்டு மகிழலாம். ஆனால் இசை இலக்கணம் தெரிந்தவர்கள் அதை ரசிக்கிற போது, அதனுடைய நுட்பங்களை எல்லாம் அறிந்து இன்புறுவார் அல்லது அதனுடைய குறைகளை காண்பார் என்று பார்க்கிறோம். அது மாதிரிதான் நம்ம திருக்குறள் போன்ற ஒரு நூலை நாம் ஒரு அறநூலாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு ஒரு பழங்கால மொழிநடையினுடைய ஒரு மாதிரி, கருத்துக்களுடைய மாதிரி என்ற நிலையிலே நம்ம அதை ஆராய்கிற போது நமது மொழி நிலை, அதனுடைய இலக்கிய நிலை, அதனுடைய கருத்து நிலை என்று அது சார்ந்த அறிவோடு, அது சார்ந்த இலக்கண அறிவோடு நாம் ஆராய்கிற போது நிச்சயமாக நமக்கு கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கும். உயர்நிலையில உள்ள சில அறிவுகளை பெற முடியும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம இந்த சொற்பொழிவை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு இந்த செய்திகளை இப்படி சொல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது குறிப்பாக இந்த பயனிலை சொல்லாமை என்ற அதிகாரத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிற போது, இந்த பயனிலை சொல்லாமை என்பது பயனில சொல்லுதல் என்ற ஒரு கருத்தாக்கம், கல்வுண்ணுதல், சூதாடுதல், பொய் பேசுதல், இது போன்ற அடிப்படையான சில ஒழுக்கக்கேடுகளை போன்ற ஒரு ஒழுக்கக்கேடாக இருந்திருக்கு. அது அந்த காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது என்பதுதான் பெரிய வியப்பாக இருக்கிறது. திருவள்ளுவர் அதை தனியாக எடுத்துக்கொண்டு மிக விரிவாக 10 திருக்குறளில் பேசியிருப்பது, அது என்றைக்கும் இந்த ஒழுக்கக்கேடு இருக்கும் என்று உணர்ந்ததுனாலே என்ன தெரியல. ஏனென்றால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கல்லுண்ணுதல் என்பது பெருகி இருக்கிறது. அதே மாதிரி கொல்லாமை பற்றி அவர் சொல்றார், கொல்லாமை கொல்லுதல் அல்லது உண்ணுதல் என்பது மிகவும் பெருகி இருக்கு. இதெல்லாம் காலத்தினுடைய மாற்றம். அதனால இந்த இது என்றைக்கும் இருக்கக்கூடிய, நான் போன வகுப்பிலே சொன்னேன், இது என்றும் இருக்கக்கூடிய ஒரு தீமை. இந்த தீமையை பற்றி இதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நினைவூட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் கூட இந்த பயனில சொல்லாமையை செய்வோம், கேட்போம். அப்போ கேட்போம் என்ற உடனே நீங்க பயனிலை சொல்லாமை மட்டும்தானா, பயனிலை கேளாமை இல்லையா என்ற ஒரு கேள்வி வந்தபோது நான் யோசித்த போது, திருவள்ளுவரை பற்றி என்ன சொல்லியிருப்பார் என்று கேள்வி அதிகாரத்தை எடுத்துப்பார்கள். ஒரு முத்தாய்ப்பாக ஒரு திருக்குறள் இருக்கிறது. இந்த மொத்த 10 திருக்குறளுக்கும் எதிர்நிலையிலிருந்து ஒரே ஒரு சொல்லியிருக்கார். பயனிலை சொல்லாமையை பற்றி இவ்வளவு பேசியவர் பயனிலை கேளாமையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே திருக்குறள். நிறைய சொல்லியிருக்காரு. அதுல நமக்கு பொருத்தமானது, எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆன்ற பெருமை. எனவே எனைத்தானும் என்பதற்கு அவர் சொல்றாரு, அளவிலும் காலத்திலும் என்று ஒரு உப்புமா பொருள் சொல்லுவாரு பரிமையாளர். அதாவது சின்ன அளவிலும் கொஞ்ச நேரமாவது நல்லவைகளை கேளுங்கள், அனைத்தானும் ஆன்ற பெருமை. எனவே நாம் பயனில சொல்லாமையை நாள்தோறும் கேட்டு ஆள் முழுசா தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம பத்திரிகைகள் அந்த பயனில சொல்லாமையினுடைய உச்சத்தை தொட்டு விட்டன. அதுல வரக்கூடிய டீ கடை பெஞ்சு, விக்கி ஆனந்தா என்றெல்லாம் சில பகுதிகளில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்கப்பூர்களை எல்லாம் பேசுறாங்க. சமூகத்தை நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயமாகத்தான் படுகிறது. ஆனால் அதை படிக்க வைத்து விடுகிறார்கள். ஒரு கட்குடி போல ஒரு மயக்கத்தை, ஒரு போதையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். போதை கலாச்சாரத்தை பற்றி பேசுறாங்க. இது பெரிய போதை பண்பாடாகத்தான் வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது பல ஊடகங்கள் அதை இந்த பயனில சொல்லாமை மிக வன்மையாக வெளிப்படுத்தி வருகின்றன. தலைவர்களும் இன்றைக்கு நிறைய தலைவர்கள் பயனில சொல்லாமை மட்டுமில்ல, அவையல் கிழமைகளையும் அவையோடு பொருந்தாத பொது வழியில பேசாத விஷயங்கள் எல்லாம், அதாவது தமிழ்நாட்டுடைய பொதுத்தளத்தினுடைய ஒரு மொழி ஆட்சி அல்லது பேச்சு வெளிப்பாடெல்லாம் மிகவும் அந்த லோ எப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மிகவும் கீழே போய்விட்டது. மிகவும் இப்படியும் பேசலாம் என்பதை ஒரு பெரிய ஒரு தலைவர்களை பேசி தங்கள் தொண்டர்களையும் அப்படி பேச வைத்து செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய கொடுமை. இதை யார் தடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இவர்களுக்கெல்லாம் சிறைக்கு போனா அவர்கள் தியாகி ஆகி விடுவார்கள்.
அதனால திருவள்ளுவருடைய பயனில சொல்லாமையை தான் நாம் அங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. தெரியல, என்னன்னு தெரியல. இப்ப நம்ம 195, 96 ரெண்டும் பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்க்கலாம். 195ங்கிறது சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லில். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லில். இன்றைக்கு நண்பர் பென்னி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு திருக்குறளை திரைப்பட மெட்டிலே அமைத்து சிலர் பாடுகிறார்கள். அது கூட திருக்குறளை பரப்புவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது போல் இருக்கிறதுன்னு சொன்னார். ரொம்ப வியப்பா இருந்தது. செய்யட்டும். அதாவது திரை இசை மெட்டில திருக்குறளை பாடி திருக்குறளை பரப்புகிறார்கள் என்று அந்த நண்பர் சொன்னார். ஒருவேளை நம்முடைய குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ அது பரவட்டும். சரி, அதனுடைய காதலாவது விழட்டும் என்று நாம் நம்புவோம். சரி, இதுல சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்ல. இதுல மணக்குடர் என்ன சொல்றாருன்னா, பயனிலன்னா எனக்கு தெரியும். பயனில்லாத சொற்கள், பயனில்லாதவற்றை நீர்மையுடையார் கூறுவாராயின். நீர்மையுடையார்னா நீர்மை அப்படிங்கிறதுக்கு நீரின் தன்மை, இனிமை அப்படின்னு எடுக்கிறாரு பரிமேலழகர். நீர்மை அப்படிங்கிறதுக்கு இனிமைன்னு ஒரு சொல்வோம். நீர்மை இனிய இனிய நீர்மை உடையார். நீர்மை என்று சொன்னாலே இனிய நீர்மை தான். அதனால அது இனிய நீர்மை என்று அது இனிய தன்மை என்று சொல்லுகிறார். இப்போ பண்புடையா, அவர் ரொம்ப பண்புடையார்னு சொன்னா நட்பண்புடையார்னு அர்த்தம். பண்பு என்ற சொல்லை அடையின்றியே நற்பண்பை குறித்து விடும் சில சொற்கள். அது மாதிரி இந்த நீர்மையுடையாருக்கு பொருள் எழுதலை. நீர்மையுடையார் கூறுவாராயின் அவருக்கு உண்டான சீர்மையும் சிறப்பும் போம். சீர்மையும் அதுக்கெல்லாம் அவர் பொருள் எழுதல. இது நீர்மையுடையாராயினும் எல்லா நன்மையும் போம்ன்றது. நன்மைகள் எல்லாம் போகும். சீர்மையும் சிறப்பும். சீர்மை சிறப்போடு நீங்கும். சீர்மையும் சிறப்பும் நீங்கும். ஒடு அப்படின்னு 3ஆம் வேற்று உருவு கொடுத்து சொல்லிதான் அது சிறப்போடு பூசனை செல்லாதுன்னு ஒரு திருக்குறளை நாம் படித்தோம். சிறப்பும் பூசனை என்று அதை நம்ம கொடுத்து சேர்க்கலாம். இது ஒரு வேற்றுமை தொடராக அமைத்திருக்கிறார். அது உண்மை தொடராக அமைத்து பொருள் சொல்றாங்க. சரி, பார்ப்போம். பரிமேலழகர் என்ன சொல்றாரு பார்ப்போம். பயனிலவாகிய சொற்களை இனிய நீர்மை உடையார். பயனில அப்படிங்கிறதுக்கு பயனிலவாகிய சொற்கள் என்ன சொல்லுன்னு சொல்றதுனால பயனில அப்படிங்கிறது பயனிலவாகிய சொற்களை நீர்மையுடையார் சொல்லுவார். இனிய நீர்மையுடையார் சொல்லுவாராயின் சீர்மை சிறப்புடன் அவரது விழுப்பமும். சீர்மைங்கிறது விழுப்பம். விழுப்பம்ங்கிறது உயர்வு. விழுப்பங்கிறது தொல்காப்பியத்திலேயே உரியல்லையே அந்த சொல் வந்திருக்கிறது. விழுப்பமும் அதனால் வரும் நன்கு மதிக்கப்பாடும் சிறப்புகள் உங்களுடைய உயர்வுனால மதிக்கப்படுகிறீர்கள். உலகம் மதிக்கிறது அவர்களை. அதனால் வரும் நன்கு மதிக்கப்பாடும் உடனே நீங்கும். உடனே அப்படிங்கிறது அங்க இல்லை. ஆனா அந்த ஒடு கொடுத்து சொன்னதுனால சிறப்போடு வேகமா போயிடும், ரெண்டு சேர்ந்து போய்விடும் என்ற ஒரு துணியை அந்த உடனே என்பதை அவர் கொண்டிருக்கிறார். அதுக்கு அங்கே சொல் இல்லை. அதை தொடர் ஆற்றலால தான் நம்ம இது சொல்லாற்றல் மாதிரி தொடர் ஆற்றலாலையும் நம்ம கொண்டு வரலாம். அது தொடர் ஆற்றலை தான் இங்க நீங்க பார்க்க. தொடர் ஆற்றலால தான் உடனே போயிடும். தொடர் ஆற்றல்ங்கிறது அந்த சின்டாக்டிக் பவர். அது மற்றது சொல்லாற்றல்ங்கிறது ஒரு சின்டாக்டிக் இதுதான். அதாவது வாக்கிய நிலையிலிருந்தா வருது. நாம் இன்னைக்கு வேறுபடுத்தி சொல்றதா இருந்தா தொடர் நிலையில இருந்து வரக்கூடிய ஒரு வகையான ஒரு வாக்கிய அழுத்தம், ஒரு இன்டோனேஷன். இந்த இன்டோனேஷனை வச்சு அந்த பொருளை அவர் சொல்லியிருக்கார். உடனே நீங்கும் என்று சொல்லியிருக்கார். எனவே இப்படியெல்லாம் நாம் பொருள் சொல்லலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு வாக்கியத்தை பேசுகிற போது அந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான வாக்கிய அழுத்தம். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நிர்மையுடையார் சொல்லில். சீர்மை சிறப்போடு என்று வேகமாக அந்த ஒடு கொடுத்து சொல்றதுனால அந்த ஒரு இன்டர்னேஷன் வர்றதுனால அந்த உடனே என்ற ஒரு பொருளை தொடராற்றலாலே ஒரு பொருளை கொண்டு வந்து சொல்லியிருக்கிறார். நீர்மை நீரின் தன்மை. நீரின் தன்மை இனிமை. நீரின் தன்மை இனிமை. அதுக்கு நீரின் தன்மை என்மை இனிமை எளிமை இதெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய இலக்கணம் எல்லாம் இருக்கு. சரி, சொல்லின் என்பது சொல்லாமையை விளக்கிட்டு
சொலின் என்கிறது சொல்லுவாராயின். எப்பொழுதுமே இந்த சொலின் போன்ற வினைச்சங்களை எல்லாம் பரிமேலழகர் பொருள் எழுதும்போது, பதவுரை எழுதும்போது, அந்த வாக்கியத்தினுடைய எழுவாயை பார்த்து அந்த எழுவாயினுடைய முற்று வடிவமாக்கி சொல்லுவார். எல்லா எச்சங்களையும் சொலின் என்றால் சொல்லுவாராயின், அவர் பயனர் நேர்மையுடையார் சொல்லுவாராயின் என்று அவர் போல் சொல்வார். அது பாருங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, வரதராசனார் போன்றவர்களா பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவருடைய மேம்பாடு அவருக்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். மேம்பாடு அவருக்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். சலாம் பாப்பையாவும் அதே மாதிரிதான். இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களை சொன்னால் அவர் பெருமையும் போலும் அப்பொழுது அது எளிமையாக இருக்கிறது, அதை எளிமைப்படுத்தியிருக்கிறார். எனவே இனிய நேர்மையுடையார் பயனில சொல்லின் சொல்லுவாராயின் அவருடைய சீர்மை சிறப்போடு நீங்கும். அது ஒரு சாதாரணமான விஷயம்தான். அதாவது ரொம்ப நல்லவர், சான்றோர் ஒருவர் பயனில்லாதவற்றை பேசிக் கொண்டிருந்தால் அவரை பற்றி உள்ள சிறப்புகள், அவரை பற்றி உள்ள உயர்வான எண்ணங்கள், அதனால் அவருக்கு கிடைத்த மரியாதைகள், இவை எல்லாமே காலப்போக்கில் இவர் இப்படிப்பட்ட ஆள் என்று சொல்லி காணாமல் போய் விடுவார்கள் என்று ஒரு சொல்கிறார். நீங்கும்னா காணாமல் நீங்கும். இதுக்கு முன்னுள்ள திருக்குறளை நீக்கும் சொன்னார். பயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. இதுக்கு முந்தி உள்ள திருக்குறள். பயன்சாரா நன்மையை நீக்கும், இங்க நீங்கும், தானே போயிடும், யாரும் செய்ய வேண்டாம், அவரே அதற்கு தீங்கு தேடிக்கொள்கிறார்னு பார்க்கிறோம். எனவே பயன் என்பது பெயர் சொல், உங்களுக்கு தெரியும். இல அப்படிங்கிறது இலவாகிய சொற்கள். நீர்மையுடையாருங்கிறதுக்கு இனிய நீர்மையுடையார். ஏன்னா நீர்மை அப்படிங்கிறது நீரின் பண்பு. சில சொற்கள் உடன்பாட்டு பொருளில் தனியாக இருக்கும். அந்த பையன் நல்ல குணமான பையனா நல்ல குணமான பையன் அர்த்தம், கெட்ட குணமான பையன் நல்ல அர்த்தம் இல்லை. எனவே குணம் என்பது பொதுச்சொல்லாக இருந்தாலும், நல்ல குணம் கெட்ட குணம் என்று இருந்தாலும், குணம் என்று சொன்னாலே அந்த குணம் அடிப்படையிலேயே நன்மை பக்கம் குறிப்பது என்பது ஒரு 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 பண்பு, மொழியில இருக்கக்கூடிய ஒரு பண்பாக நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது நீங்க பண்பு என்பது பிளஸ் மைனஸ் ரெண்டுமே எடுத்தாலும் இது பிளஸ் நன்மை என்று எடுத்துக்கொள்வது. சொல்லினர் சொல்லுவாராயின் சொன்னால் என்று கூறாமல் இவ்வாறு எழுவாயின் வரையாக வினைச்சத்தை விரிப்பது பரிமேலழகர் உரை எழுதும் முறைகளில் ஒன்று. அதை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும், அது எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி. இது எல்லாரும் அப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. இவர் சொல்லுவாரானால் மூவா போன்றவர்கள் அப்படித்தான் எழுதியிருக்காங்க. ஆனா இப்ப சாலமன் பாப்பே சொன்னால் எழுதிட்டு போயிட்டார். எனவே இந்த வேறுபாடுகளை நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டும். சரி, சீர்மை அவரது விழுப்பம் உயர்வு. சிறப்போடு அதனால் வரும் நன்கின் மதிப்பாடு. சிறப்புனா பிறர் செய்யக்கூடிய அங்கீகாரங்கள், அதுக்கு செய்யக்கூடிய மரியாதைகள், மதிப்பாடும் நீங்கும், உடனே நீங்கும். நான் முன்பு சொன்ன மாதிரி உடனே என்பது ஒரு வகையான தொடர் ஆற்றலாலே கிடைக்கக்கூடிய ஒரு வாக்கிய அழுத்தத்தினாலே அந்த பொருளை அவர் சொல்லுகிறார். சொல்லலாம், சொல்வதற்கு இடம் இருக்கிறது. சரி, இந்த வான் சிறப்பு அதிகாரத்தில் இந்த சிறப்போடு பூசனை செல்லாதுன்னு ஒரு தொடர் இருக்கு. அதுல நைமிகத்தோடு சேர்ந்த பூசை அப்படின்னு சொல்லுவார். அதாவது சிறப்பும் பூசனையும். சிறப்பு என்பது விசேஷ வழிபாடு, அது நைமித்திகம். பூசனைங்கிறது டெய்லி வர்ஷிப்பு, சிறப்புங்கிறது சிறப்பு வழிபாடு, அதாவது திருவிழா மாதிரி இருக்கக்கூடிய. எனவே அங்க சிறப்போடு பூசணைன்னு சொன்னார். இங்கேயும் சீர்மை சிறப்போடு, சீர்மை நீங்கும் சிறப்பையும் சேர்த்துக்கிட்டு நீங்கி போகும் என்று சொல்கிறார். சரி, சீர்மைங்கிறது திருக்குறளையே வருகிறது. செறிவறிந்த சீர்மை பயக்கும் அறிவறிந்த ஆற்றின் வழங்கப்பெண் வருகிறது. சிறப்பு அப்படிங்கிறது பல சிறப்புங்கிறது உயர்வுங்கிற பொருளையும், சிறப்பு என்பது திருவிழா என்ற பொருளிலும் இந்த இடத்துல சிறப்போடு பூசணை என்பதுல சிறப்புங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது ஒரு திருவிழா என்ற பொருள்ல வருகிறது என்று பார்க்கிறோம். எனவே சிறப்பு பத்தி பார்த்தோம். அடுத்தது சிறப்பு வீடு பேறு என்று, சிறப்பு என்பதற்கு வீடு பேறு என்று பல இடங்களில் பொருள் சொல்லியிருப்பார் பரிமேலழகர். உயர்வுடையனங்கிறது மட்டும் இல்லாம துறக்கம், வீடு பேறு, இன்பம் என்றெல்லாம் நிறைய அந்த அந்த சொல்லுக்கு அந்த அண்மை நிலை என்று சொல்லக்கூடிய அது எங்க சேருகிறதோ அது கேட்ப உள்ள அந்த கான்டெக்ஸ்டுவல் மீனிங் பொருள் சொல்லியிருப்பார். விழவு என்று பார்க்குற செய்தி.
நீர்மை அப்படிங்கிறது நல்ல நீர்மை. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். நீர்மைனா தண்ணீர் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அதனுடைய இனிய பண்புகள். நீர்மைங்கிறது தன்னை எல்லா உயிர்களையும் தாங்கக்கூடிய ஒரு பண்பு. அது குறிப்பாக வந்து இது முக்கியமான திருக்குறள் இது. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காத ஆகிவிடும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த மழை நீர் வந்து ஆற்றிலே போய் வீணாகி விடுகிறது. நிறைய பேர் பத்திரிகையில் எழுதுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. நீர் வீணாகல. அங்க போய் அந்த கடலை புதுப்பிக்கிறது, கடலினுடைய ஆழங்களை எல்லாம் அது சுழல செய்யும் போது அங்குள்ள மீன்கள் மேலே வந்து புதிய உயிர்களை எல்லாம் பெறுகிறது என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எனவே கடல் நீர், ஆற்று நீர் கடலுக்கு போக வேண்டும். எல்லாவற்றையுமே மனிதனே உறிஞ்சு கொள்ளக்கூடாது. வீணாகுது என்ற கருத்தாக்கத்தை நம்ம முதல்ல மாற்ற வேண்டும். சரி, அடுத்தது நீங்க சொன்னாச்சு. அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். இதுல வந்து அதிகமான குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. அடுத்ததுக்கு போகலாம். அடுத்ததுல கொஞ்சம் நமக்கு இலக்கண விஷயங்கள் இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள். ஆனால் எல்லாராலும் அடிக்கடி மேற்கோள் காட்டப்பட்ட 10 இடங்களுக்கு மேல மேற்கோள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள். இந்த திருக்குறளுடைய மையமான, அதாவது பாவிகம் என்று சொல்லக்கூடிய மையமான ஒரு திருக்குறளாக இதை நாம் பார்க்கலாம். பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல், புணர்த்து எழுத வேண்டும், புணர்த்து எழுதாமல் இருக்கு. மக்கட்பதடி எனல், பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல், மக்கட்பதடி எனல். 2 வாக்கியம். மகன் என்று சொல்லுக, மகன் என்று சொல்லற்க, பதடின்னு சொல்லுக என்று 2 திருக்குறள் இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள். நம்முடைய தமிழாசிரியர் வந்து வழக்கமா இருக்கு இந்த எனல் என்பதற்கு இலக்கண குறிப்பு கேட்பாரு. இலக்கண குறிப்பு வரக்கூடிய ஒரு முக்கியமான திருக்குறளாக இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஆனா எளிமையான திருக்குறள், ஆனால் மொழி ஆட்சியிலே இருக்கக்கூடிய நுட்பம் தான் நம்ம பார்க்க வேண்டும். அந்த மொழி ஆட்சியில் இருக்கக்கூடிய நுட்பத்தை நாம் சரிவர உணர்ந்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நிறைய குழப்பங்கள் தான் நமக்கு எஞ்சும் என்பதை நாம் இந்த திருக்குறளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரிய வரும். மணக்குட ஒரு உரை, பயனில்லாத சொல்லை கொண்டாடுவானை மகன் என்னாது ஒழிக. முதல் வாக்கியம். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் என்று எண்ணாது ஒழிக என்று சொல்லக்கூடாது, சொல்லாதே. மக்களில் பதர் என்று சொல்லுக. மக்கள் பதடி, மக்களிலே மக்களுள் பதடி, பதர் என்று சொல்லுக. எனவே எனல் என்று சொல்லி 2 முறை வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி இந்த திருக்குறளும் வந்து நம்முடைய வலைத்தளத்துல தமிழ் இணைய பல்கலைக்கழகத்துல வேறொரு திருக்குறளுடைய உரையை அங்க பேஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து பல வலைத்தளங்கள்ல இதே, அதாவது இந்த தவறை மீண்டும் செய்திருக்கிறார். இந்த மணக்குட ஒரு உரை வேறு மாதிரி இருக்கிறது. அதை வேறொரு திருக்குறளை பார்த்து காப்பி எடுத்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணதுனால வலைத்தளத்தில் இருக்கிற அந்த தவறு எல்லா இடத்திலும் புகுந்து விட்டது. அதாவது ஒரு நூல் இப்போ இவ்வாறு காலந்தோறும் வழங்கி வரும்போது எப்படி மாற்றங்களை அடைவதற்கு என்னெல்லாம் புதுசா, அதாவது நமக்கு இன்றைக்கு வரக்கூடிய புதிய பாட வேறுபாடுகளுக்கு இந்த காப்பி பேஸ்ட் என்று சொல்லப்படுகிற இந்த புதிய தொழில்நுட்பம் ஏதுவாக இருக்கிறது. பழைய காலத்துல ஏடு பெயர்த்து எழுதுவோர் நினைவா மறதியினாலே எழுதுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு அதே செய்தி இன்றைக்கு இந்த காப்பி பேஸ்ட் என்று வெட்டி ஒட்டுறது என்ற முறையினால திரும்ப வந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய புதிய பாட வேறுபாட்டுக்குரிய களமாக இருக்கிறதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அதை வலைத்தளங்களில் பார்க்கிறவர்கள் மலைத்து போயிடுவார்கள். இந்த திருக்குறளுக்கும் இதில் சொல்லியிருக்கிற பொருளுக்கும் பொருத்தமில்லாமல் இருக்கிறது. ஏன்னா பயனில்லாதவற்றை பலர் முன்பு பொருள், விருப்பமில்லாதவற்றை நட்டார் மாட்டுங்கிறது நேரில் நல்லா இருக்குன்னு செய்தல் தீதை என்ற அந்த திருக்குறள் உள்ள கருத்தை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. தவறு. அதை நாம திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைவூட்டிக் கொள்கிறேன். 2வது, அடுத்தது பரிமேலழகர் இதை எப்படி சொல்லியிருக்காரு, அதை எப்படியெல்லாம் அவர் வந்து விவாதித்திருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இந்த கருத்து ஒரு பக்கம் இருக்கா, இந்த கருத்துல இருக்கக்கூடிய அந்த சொல், அந்த சொல்லினுடைய இலக்கணம், அந்த இலக்கணம் பற்றி நடந்த விவாதங்கள், இதை கொஞ்சம் நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கும். அதான் கொஞ்சம் சில வேளைகள் அல்பூட்டுமோ என்று எனக்கு சந்தேகமா இருக்கிறது. பார்ப்போம். பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல்.
பயனில்லாத சொற்களை, பயனில சொல்னே சொல்லிட்டார். பயன் இல் சொல், இல்லாத பெயர்ச்சாடி. சொல் சொற்களை பாராட்டுவானை பலகாலம் சொல்லுவானை. அதாவது பாராட்டுதல்னு சொன்னா அதை பாராட்டிட்டே இருக்கிறான். அது ரொம்ப பாராட்டுதல் என்றால் அவர் ஒருவரை புகழ்தல் என்ற ஒரு பொருள் இருக்கு. சீராட்டி பாராட்டி என்று சொன்னால் அது போற்றுதல், வேண்டுதல் என்ற ஒரு பொருள் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்லுதல் என்ற பொருள் இங்க வருது. பலகாலம் சொல்லுவானை மகன் என்று சொல்லிருக்க. மகன் என்ற அருமையான சொல். நம்ம என்ற மகன் என்பது மனுஷன் நாம் இன்றைக்கு பயன்படுத்துற சொல்லை தான் பழைய காலத்தான் மகனே கிடையாது. மகன்னா மனுஷன். நாம இன்றைக்கு அந்த இருமொழியம் வந்ததுனால வடமொழியை ஆதிக்கத்தினால மகன் என்ற சொல் மனிதன் என்ற பொருளில் வழங்கிய அந்த சொல் காலந்தோறும் மறைந்து மனிதன் என்ற சொல்லாக மாறிவிட்டது. எனவே மனுஷனே இல்லைங்கிறதா. மகன்னா மனிதன் பொது. அது முறைப்பெயர் இல்லை, அதாவது கின்ஷிப் டேர்ம் அல்ல, சன் அப்படிங்கிற பொருள் இல்லை, ஜஸ்ட் ஏ ஹியூமன் பீயிங், மேன் அப்படிங்கிற. எனவே மகன் என்ற ஒரு அருமையான சொல்லை நாம் மனிதனிடம் இழந்து நிற்கிறோம். அதான் வரலாறு. என்று சொல்லற்க, சொல்லற்க எனல், என் அல், அல்லுன்னு முடியுது, எனல். சரி. மக்கட் என்று சொல்லற்க, மக்கட்பதடி எனல், மக்களுள் பதர். பதடினா பதர், அவன் பதறு. கிராமப்புறங்கள் இன்றைக்கு சொல்லுவாங்க அவன் ஒரு பதர், மகா பதர், பதறு அப்படிமா. மக்கட்பதடி, மக்களுள் பதடி. மக்கட்பதடினா மக்களாகிய பதடி இல்லை, மக்களுள் பதடி என்ற வேற்றுமை தொடர், வேற்றுமை தொகையாக அது விவரிக்க வேண்டும். அது பங்கு தொகை இல்லை. எனல் என்று சொல்லுக. எனல் என்பது சொல்லற்க, என்று சொல்லற்க என்று முதலிலும், இரண்டாவது என்று சொல்லுக என்று உடன்பாட்டிலும் வந்திருக்கிறது. அப்ப அல் என்பது வியங்கோள் வடிவம். வியங்கோள் என்று சொன்னால் அது தமிழ்ல ஏவல் என்று சொல்லுவாங்க, வியங்கோள்னு சொல்லுவாங்க. ஏவல் என்று சொன்னால் ஒருவரை கட்டளை இடுவது. நீ போ, நீ போ, அல்லது நீ வா என்று சொல்லுகிற போது கட்டளை இடுவது ஏவல்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் இம்பரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதே கொஞ்சம் மரியாதை, ஏன்னா நமக்கு 2-3 நிலை இருக்கு. அடுத்தது கொஞ்சம் மரியாதையா ஒரு வேண்டுதல், வேண்டுகோடல் பொருட்டு அல்லது வேண்டுதல் தன்மையோடு ஒருத்தரை விண்ணப்பம் செய்யக்கூடிய முறைத்துல வருக, செல்க, போகுக என்று சொல்லுவது வியங்கோள்னு சொல்லுவோம். வியங்கோள்னு சொன்னா ஒரு வியம் கொள்ளுதல், ஏவல் கொள்ளுதல் தான். அது ஒரு வகையான ஏவல் குறைந்து வேண்டுதலும் வாழ்த்துதலும் மிக்க இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள்ல நம்ம பயன்படுத்துறத நம்ம ஆப்டேட்டிவ், விருப்பத்தை தெரிவிக்கிறது. வருக, செல்க, பேசுக. பேசுன்னு சொன்னா ஏவல், பேசுக என்று சொன்னால் இந்த கா இயர்னால நம்ம அதை சொல்லுவோம். வாழிய செந்தமிழ், வாழிய, வாழ்க, கா இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. எனவே இந்த கா என்பது பெரும்பாலும் வியங்கோளுக்கு வரும், மற்ற விகுதிகளும் வரும். அது மாதிரி ஒரு விகுதி தான் அல் என்ற விகுதி. இந்த அல் என்ற விகுதி தொல்காப்பியத்துல வியங்கோளை பற்றி சொல்லியிருக்கார், விகுதி தனியா பிரிச்சு சொல்லல. ஆனால் அல் என்பது உடன்பாட்டிலும் வரும், எதிர்மறையாகும். சொல் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அது நான் அந்த விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லற்க, மக்கள் பதர் என்று சொல்லுக. அல் விகுதி வியங்கோள் முன் எதிர்மறையிலும் பின் உடன்பாட்டிலும் வந்தது. மகன் எனல், மகன் என்று சொல்லற்க. அல் பதடி எனல் என்று சொல்லுக. இந்த எனல் என்ற வடிவம் நம்ம வியங்கோள்னு சொன்னேன். அந்த எனல் என்ற வடிவம் தொழிற்பெயர் வடிவமாக வருதல், போதல், எனல், சொல்லல் என்பது போல அல் தொழிற்பெயர் விகுதியாகவும் வரும், அது வியங்கோள் விகுதியாகவும் வரும். வியங்கோள் விகுதியாக வருகிற போது அது எதிர்மறையிலும் வருகிறது, உடன்பாட்டிலும் வருகிறது. இந்த 2 ஆட்சியும் திருக்குறளில் இருக்கிறது. இந்த 2 ஆட்சியில இந்த எதிர்மறையில வர்ற வடிவம் அல் என்பது இன்றைய மலையாளத்திலும் இன்றைக்கு வழக்கில் இருக்கு. போகல், போகல்லே, அப்படி போகல்லே, அது பறையல்லே அப்படின்னா பறையாதே, பறையல், அங்கன பறையல் என்று சொல்லுவாங்க. எனவே
இந்த அல், ஆனா நம் தமிழ்ல அது இல்லை, அந்த வழக்கு மறைந்து விட்டது. ஆனால் திருவள்ளுவர் கால மொழி நடையிலே இருந்திருக்கிறது. திருவள்ளுவர் கால மொழி நடையிலே அல் என்பது இது வேங்கோல் வடிவமாக உடன்பாட்டிலே இருந்திருக்கிறது. போகல்னா போக என்ற பொருளிலும், போகாதே என்ற பொருளிலும். அப்ப இந்த ஒரே அல் என்ற வடிவம் 3 வகையான இலக்கண கூறுகளை உணர்த்துகிறது. தொழிற்பெயரையும், உடன்பாட்டு வேங்கோலையும், எதிர்மறை வேங்கோலையும் உணர்த்துகின்றன. அப்ப இதெல்லாம் எப்படிதான், இது நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு ஹோமோனிமி, அதாவது ஒப்புரிச்சொல். இது ஒரு வகையான கிராமட்டிக்கல் ஹோமோனியா மாறி, அது இலக்கண ஒப்புரிச்சொல்லாக இருக்கிறது. அப்ப இந்த வடிவத்தை எப்படி நாம, அதாவது பலபொருள் ஒரு சொல்லை எப்படி பொருளை தெளிவுபடுத்துறது, டிஸ்ஆம்பிகுவிட்டி, ஹோமோனமி அல்லது பாலிசெமி அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியத்தில் விதிகள் இருக்கிறது. அதாவது இனம், வினை, இனம், அடை, சார்பு என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதை நான் அப்புறம் விளக்குறேன். எனவே பல பொருள் ஒரு சொல் வருகிற போது இது என்ன சொல்லிலே, என்ன பொருளிலே வருகிறது என்பதை அதனுடைய வினையினாலும், அது வருகிற சார்பினாலும், அது வருகிற அடையினாலும், இனத்தினாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, இங்க அவர் சொல்லியிருக்காரு. எப்படி அவர் அந்த பொருளை கொண்டு வர்றாருங்கிறத நாம் பார்க்கலாம். அறிவு என்னும் உள்ளீடு இன்மையின் மக்கட்பதடி என்றார். எப்படின்னா, பதர் என்று சொன்னார், நெல்லுல பதர் அப்படின்னு சொன்னா உள்ளீடு இருக்காது, அதான் பதர். அந்த பதர்ல உள்ளீடு இல்லாத பிறகு அவன் சொல்லுல ஒண்ணும் இருக்காது, உள்ள பொருள் இருக்காது. பொருள் இல்லாத சொற்களை அடுத்த திருக்குறள்ல சொல்றார். பொருளில் சொற்களை சொல்ல மாட்டார்கள் சொல்லி அடுத்த திருக்குறளை நம்ம சொல்லுவார். பொருள் தீர்ந்த பொச்சாந்தன் சொல்லார் மருள் இருந்த மாசர்கள். பொருள் தீர்ந்த சொற்களை, பொருள் இல்லாதான் உள்ளீடு இல்லாத பதர், சொல்லில பதர் பாரி இவனும் ஒரு பதர் என்று அவர் சொல்லுகிறார். என அறிவு என்னும் உள்ளீடின் மேல் மக்கள் பதறி என்றார். சரி, இவை 6 பாட்டானும் பயனில்லாத சொற்களை சொல்லுதலின் குற்றம். இந்த 6 திருக்குறளையும் பயனில்ல சொல்லுதலுடைய குற்றத்தை சொல்லியிருக்காரு. இதுல நாம் பார்க்க வேண்டியது, சரி மற்றவர்கள் உரைகளை பார்த்து விட்டு மற்றவர்களுக்கு போகலாம். பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை, பாராட்டுவானைங்கிறது பலமுறையும் சொல்லும் ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்கள் பதர் என்று சொல்லக்கூடாது. தெளிவா இருக்கு. பயனற்ற சொற்களையே பலகாலமும் சொல்லுவானே மனிதன் என்ன வேண்டாம், மனிதர்கள் பதரென்றே சொல்லுங்கள். அது தெளிவாக இருக்கிறது. சரி, இதுல இதனுடைய வாக்கியமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல், பயனில் சொல் பாராட்டுவானை மக்கட்பதடி எனல் என்று ரெண்டு வாக்கியம். எனவே பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனல் என்று சொல்லற்க. போகல், போகல்லே, பறையல்லேன்னு சொல்ற மாதிரி எனல்னா என்று சொல்லாரு. பயனில் சொல் பாராட்டுவானே மக்கட்பதடி எனல், எதிர்மறையில் சொல்லிட்டு அதுக்கு ஒரு உடன்பாட்டில் சொல்லாரு, அவனை மக்கள்ல பதர்ன்னு சொல்லு என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டிய ஒரு வாக்கியமா இருக்கிறது. எனவே பயன் தான் பொருள் இருக்காரு, இல இல்லாத. சரி, அது ஒரு அடையாக வருகிறது. இல்லுன்னு இருக்கு இதுல. பயன் இல் சொற்களை பாராட்டுவானை, பாராட்டுதல் என்ற சொல் சங்க இலக்கியத்துல நிறைய இடத்துல வருகிறது, திருக்குறளையும் வருகிறது. ஆனா தமிழ் பேரகராதியில பிற்கால வழக்கை வைத்து தான் பொருள் கொடுத்துருக்காங்க, சங்க இலக்கிய வழக்குக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கல. அது ஏங்கிறத நாம் பிறகு பேசுவோம். சரி, பாராட்டுவானை பலகாலம் சொல்லுவானை மகன். பரிதியார் மனிதன்னு சொல்றாரு, கவிராசர் மனுஷன்னு சொல்றாரு, பழைய உரை அப்படித்தான் சொல்றாரு. மனுஷன்னு சொல்லாத, அதான் நான் சொன்னேன், மனிதன் மகன் என்ற அருமையான சொல் மனுஷன் என்று மனிதன் என்ற சம்ஸ்கிருத சொல்லாக பிற்காலத்துல வழக்குக்கு வந்து விட்டது. எனவே நாம இன்னைக்கு மகன் சொன்னா ஒரு பொருள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது, அது பொருள் வரையறுக்கப்பட்டு விட்டது. மகன் என்றால் அதாவது உறவு சொல்லாக, ஒரு பெற்றோருடைய சந்ததியாக உறவு சொல்லாக வரையறுக்கப்பட்டு விட்டது என்று பார்க்கிறோம். சரி, எனல் எதிர்மறை வேங்கோல் சொல்லற்க. மக்கள், மக்கள் அப்படிங்கிறது மக்கள் பதர் பதடி, மக்களுள் வேற்றுமை தொகை, மக்களுள் மக்களுக்குள் பதடி என்று சொல்லுக. வேங்கோல் உடன்பாட்டு வேங்கோல் என்று சொல்லுக. பதர் என்பது நெல்லை நினைவூட்டுகிறது, சொல்லும் அப்படிப்பட்ட உள்ளீடு இல்லாத சொல் என்று அவர் சொல்லிவிட்டார். சரி, இந்த அல் என்ற விகுதி தொழிற்பெயர் விகுதியாகவும் வேங்கோல் விகுதியாகவும் வருகிறது. எனல் என்று சொல்லுவது
என்று சொல்லுதல் என்ற தேப்படுகின்ற வினை. அதனாலதான் பாராட்டுவானே சொல்லுக, அவ்வாறு சொல்லுக என்று அவனை குறிப்பிடுக என்ற பொருளை சொல்கிறேன். சரி, எனல் என்பது இப்போ நம்ம பார்க்கிறோம் 3 பொருளே வந்திருக்கு பாருங்க. எனல் என்பது தொழிற்பெயராக, உடன்பாட்டு வியங்கோளாக, எதிர்மறை வியங்கோளாக. அப்ப இவையெல்லாம் ஒரு வட்டார வழக்கிலே நிலைபெற்று பிறகு இலக்கிய வழக்கிலே ஏறி இருக்கலாம். எனவே அவை ஒப்புரி சொல்லாக மாறிவிட்டன, ஒரே வடிவங்கள் வந்துவிட்டன, அதாவது உரல் வழக்குகளாக வந்துவிட்டன. இப்போ பார்த்தா என்றுன்னு நாம சொல்றோம் இல்லையா, அவன் வருவேன் என்று சொன்னான் என்றுங்கிற வினையச்சான். என்று நம் திண்ணல்கள் தீரும் என்று சொன்னால் எந்த நாள். அப்ப என்றுங்கிற ஒரே வடிவம் வந்து விடுகிறது. ஒன்று வினையச்சம், இன்னொன்று ஒரு பெயர் சொல்லாக வந்து விடுகிறது. இது மாதிரி மொழியில ஒத்த வடிவங்கள், ஒப்புரி சொற்கள் அல்லது பலபொருள் ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த வடிவங்கள் தோன்றுவது இயல்பு. அவ்வாறு தோன்றிய ஒரு வடிவம் தான் இது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பொருளை வேறுபடுத்த இந்த ஒத்த வடிவத்தில் இருக்கக்கூடிய பலபொருள் ஒரு சொல் என்று நாம் பொதுவாக புரிந்து கொள்வதை வினை, இனம், சார்பு, அடை என்பதனால பொருள் வேறுபடுத்தலாம். வினைன்னு சொன்னா இப்போ வந்து மா விழுந்தது, மா விழுந்ததுன்னு சொன்னா விலங்கு மா விழுந்ததா மரம் விழுந்ததான்னு தெரியாது. மாவும் மருதும் விழுந்தனன்னு சொன்னா மா வந்து மாமரம் என்று நமக்கு புரியும். மா ஓடிட்டுன்னு சொன்னா ஓடுதல் என்ற வினையினாலே அந்த மா என்பது ஒரு விலங்கை குறிக்கும் என்று நம்ம பொருளை புரிந்து கொள்ளலாம். இனம் அப்படித்தான், மாவும் மருதும் ஓங்கின என்று சொல்கிற போது மா வந்து இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கொலொகேஷன்னால அது வந்து மரம் என்று தெரிந்து கொள்ளும். அதே மாதிரி சார்பு, சார்புன்னு சொன்னா நம்ம வந்து பிராக்மேட்டிக் கான்டெக்ட், ஒரு கவசம் புக்கு நின்று மா கோணான்னு சொன்னா குதிரையை கொண்டு வரணும். அதாவது ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு படை வீரன் போருக்கு போகிற போது வெளியே வந்து நின்று கொண்டு மா கொண்டு வானா அவன் வந்து விலங்கு மாவைத்தான் கொண்டு வர வேண்டும், அதாவது குதிரையை கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி அடை, அடை மூலமாக நம்ம பொருளை வேறுபடுத்துவோம். ஞாயிறு அப்படின்னு சொன்னா கிழமையா அது சூரியனால செஞ்ஞாயிறு சொல்கிற போது அடையினால வேறுபடுத்துகிறோம். இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த எனல் என்பதற்கு 2-3 பொருள் இருக்கிற போது எப்படி பொருள் வேறுபடுத்துறது என்று பார்க்கிற போது, பயனில் சொல் பாராட்டும் மகன் தகுதி, அதாவது பயனில்லாத சொற்களை சொல்லுவவனை மகன் என்று சொல்லுக என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்று அதனுடைய தகுதி நோக்கி, அதாவது நீரால் நனை சொல்லலாம், தீயால் நனைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தகுதியை நோக்கி யோக்கியதை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்ரோப்ரியேட்னஸ் வச்சு நம்ம பொருள் சொல்றாங்க நான் நினைக்கிறேன். மக்கட்பதறி, அவனை மக்கட்பதறி என்று சொல்லுக, அது தகுதி. எனவே இந்த பலபொருள் ஒரு சொல்லி நாம் பலபொருள் ஒரு சொல்லாக இருக்கக்கூடிய இலக்கண ஒப்புரி சொற்களையும் இவ்வாறு நாம் வேறுபடுத்தலாம் என்று பார்க்கிறோம். இந்த மகன் என்பதை பற்றி நான் சொன்னேன். திருக்குறள்ல மகன் பல இடங்களில் வருகிறது, உறவு சொல்லாகத்தான் பல இடங்களில் வருகிறது. இங்க மட்டும்தான் அது மனிதன் என்ற பொருளே வருகிறது பார்க்கிறோம். சரி, அது அதுக்கு நான் ரொம்ப விளக்கத்துக்கு போகல. காரியத்திர கவிராயர் இதை பற்றி பேசுகிறார். இதுல வந்து இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்க நான் சொல்றேன். அல்விகுதி வியங்கோள் முன் எதிர்மறையிலும் பின் உடன்பாட்டிலும் வந்தது. இது பரிமேலழகர் கருத்தை சொல்லியிருக்கேன். இவ்வாறு உரையாது அல்விகுதி முன் எதிர்மறையினும் பின் வியங்கோளினும் வந்ததென உரைத்தமை பிழை. இது சங்கர நமச்சிவாயர் சொல்லியிருக்கார். ஏன்னா சங்கர நமச்சிவாயர் எனல் என்பது என்ன நினைக்கிறாருன்னா வினைமுற்றுன்னு நினைக்கிறாரு. என்ன வினைமுற்றுன்னு அவர் சொல்லல, அவர் ஏவல் வினைமுற்றுன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறார். அதாவது மகன் எனல் என்பது 2வது வியங்கோள்னு சொல்லியிருக்கார். இது தவறுன்னு எடுத்துக்காட்டுகிறார், அது சரியான எடுத்துக்காட்டு. அவர் சொல்ற போது அது வேற வேற அதுக்கு ஒத்த பகுதிகளையும் எடுத்துக்காட்டுகிறார், நாம தெரிந்து கொள்ள. உள்ளத்தால் உள்ளலும் தீதே திறன்பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். இந்த எனல் என்பது அங்க வருகிறது. எனல் என்பது அது எதிர்மறைக்கும் என்று கள்ளத்தால் கல்வேம் என்று கருதற்க என்று பொருள் சொல்லுங்க. அங்க பலரும் வந்து அது தொழிற்பெயராக பொருள் சொல்லியிருப்பாங்க. அது பரிமேலழகர் மறுத்திருப்பாரு. அது அந்த ஆராய்ச்சிக்கு நான் ரொம்ப போகல.
எனவே எனல் என்பது இங்கே எப்படி எதிர்மறை பொருள் சொன்னாரோ அதே மாதிரி உள்ளத்தால் உள்ளலந்தீதே ஒரு சென்டென்ஸ். அதனால உள்ளத்தால் உள்ளலந்தீதே, அதனால திறன்பொருளை கள்ளத்தால் கல்வே என நினைக்காதே என்று பொருள் சொல்லியிருக்கார். பலர் எனல் என்பதை தொழிற்பெயராக கொண்டு பொருள் சொல்லுவாங்க. அது பெரிய நெருடல் வரும், இலக்கண நெருடல் வரும். எனவே கள்ளத்தால் கல்வியம் என்று நினைக்காதே, அதை நினைக்கிறதே தப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, அதே மாதிரி அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் ஒரு திருக்குறள், அது ஒரு ரொம்ப சுவையான திருக்குறள், எல்லாருக்கும் தெரிஞ்சு. அது நம்ம இங்க பேசுற மாதிரிதான். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் போட்டி கொள்ளல், ஒரு அருமையான திருக்குறள். அவையறிதல் இருக்கிறது. அதாவது அவையறிதல் என்பது மிக முக்கியமானது. அவையறிதல்ல நல்ல சொற்களை, அவையல் கிளவியை தவிர்ப்பது போலவே அவையனுடைய இயல்பை புரிந்து கொண்டு பேசுவாங்க. அவையனுடைய தன்மை புரியாமல் பேசினால் அது அந்த முற்றத்திலே சிந்திய அமிழ்தத்தை போல வீணாகிவிடும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். தம் கணத்தார் அல்லார்முன், அதாவது ஒத்த இந்த கருத்தை புரிந்து கொள்கின்றவர்களுக்கு முன் அல்லாமல் போட்டி கொள்ளல் சொல்றது கோஷ்டி. கோஷ்டிங்கிற சமஸ்கிருத சொல்ல இருந்து போட்டி கொள்ளுதல்னா பேசுதல்னு அர்த்தம். கோஷ்டின்னு சொன்னா கூட்டம்னு அர்த்தம். சங்கோஷ்டிம்பாங்க ஹிந்தியில எல்லாம் கூட. சமஸ்கிருதத்துல சங்கோஷ்டின்னு சொன்னா கருத்தரங்கு பேரு சங்கோஷ்டி, எல்லாரும் பேசுறது கோஷ்டி. கோட்டி, பெரிய கோட்டி எல்லாம் சொல்லக்கூடியதுல கூட அந்த அந்த ஒரு அந்த குழுவாக பேசுறதுங்கிற ஒரு கருத்து வரும். எனவே அல்லார் முன் கோட்டி கொள்ளல், அவர்களுக்கு முன்னா தங்கணத்தார் அல்லாததற்கு முன் ஒரு கருத்தரங்கை அல்லது ஒரு உரையரங்கை ஏற்படுத்துவது வீணா போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. இதுல இந்த குழல் என்பதை நிறைய பேர் தொழிற்பெயராக பொருள் சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப விளக்கத்துக்கு போகல. தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொள்ளுதல் அங்கணத்தில் உட்க அமிழ்திட்டால்னு சொல்லலாம் என்று மேம்போக்கா தோன்றும். ஆனால் அதுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா இலக்கண பிரச்சனை இருக்கு, பொருள் பிரச்சனை இருக்கு. சரி, நான் ரொம்ப அதுக்கு போகல. அதுக்கு சொல்ற போது அவர் சொல்லுவாரு, கொள் என்னும் முதலி தொழிற்பெயர் முன்னின்று பின் எதிர்மறை அல்விகுதியோடு கூடி மகானெனல் என்பது போல நன்றது. கொழல் என்பது கொள்ளற்க, சொல்லற்க, சங்கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொள்ளாதே, ஏன்னா அங்கணத்துள் உக்க அமிர்தை தோக்கது, அது ஊக்கம் என்று சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்றாருங்கிறது ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. சொல்லின் அது என்பன அவாய நிலையான் வந்தன. சரி, அது சரி கேட்டு பிறரெல்லாம் குழல் என்பதனை தொழிற்பெயராக்கி உரைத்தார். அவர் அத்தொழில் அமிழ்தி என்னும் பொருள் ஓமையோடு ஏயாமை நோக்கிட்டனர். அங்கணத்துள்ளுக்க அமிர்தத்தை போன்றதுங்கிறது அது பொருள் ஓமை அல்லது பயனோமை. இது வினையாக வருகிறது, வினை ஓமையாக ஆகிவிடும். அந்த அமிழ்து சிந்தியதை போன்றதுன்னு சொல்ல முடியாது. அமிழ்து சிந்தியதை போன்றதுன்னு சொல்லலாம். அமிழ்து சிந்தியதுங்கிறது, அமிழ்துங்கிறது பெயர், சிந்தியதுங்கிறது வினை, முரண்பட்டு விடுகிறது. எனவே அது பொருள் ஓமையோடு ஏயாமை நோக்கிட்டனர். பொருள் ஓமையோடு, ஓமையிலே பொருள் இருக்கிறது, பொருளுக்கு ஏற்ப பொருளைத்தான் சொல்லணும், வினையை சொல்ல முடியாது. எனவே அங்க அந்த ஓமையினால வரக்கூடிய முரண்பாடு. அடுத்தது அவர் அமிழ்தி என்னும் பொருளோடு ஏயாமை நோக்கிட்டலன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனவேதான் அதை குழல் என்று தொழிற்பெயராக கொள்ள முடியாது. ஏனென்றால் குழல் என்று சொன்னால் தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொள்ளுதல்னு வராது. எனவே அது எதிர்மறையாகத்தான் அதுக்கு விளக்கம் சொல்லி ஆக வேண்டும். எனவே சொல்லற்க என்று சொல்லியிருக்கிறார். எனவே எப்படி டிஸ்ஆம்பிகேட் பண்றார் பாருங்க. அதாவது அந்த பொருளை எப்படி தெளிவுபடுத்துகிறார். குழல் என்பதை தொழிற்பெயராக சொன்னால் அந்த இடத்துல பொருள் பொருந்தாது, கொள்ளுக அப்படின்னு ஆயிரும். தங்கணத்தார் எல்லாம் முன் கோட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கொள்ளாதுன்னு சொல்றாரு. அப்போ கொள்ளல் என்பதை கொள்ளுதல் என்று தொழிற்பெயராக கொண்டால் அங்க அமிழ்துக்கு பொருத்தமாக இல்லை. எனவே இந்த இடத்துல கொள்ளாதே என்று வேறொரு வாக்கியமாகத்தான் நான் பொருள் சொல்ல வேண்டும். அப்படியே ஒரு பொருள் சொல்லியிருக்காரு. ஆனால் மற்ற பலரும் அதை புரிந்து கொள்ள, உதாரணம் மூவா கூட பார்த்தீங்கன்னா, தன்னினத்தார் இல்லாதவரின் கூட்டத்தின் முன் ஒரு பொருளை பற்றி பேசுதல்னு அவர் மாத்திக்கிறார்.
பேசுதல் தூய்மை இல்லாத மட்டத்தில் சிந்திய அமிர்தம் போன்றது. பேசுதல் அமிர்தம் போன்றதுங்கிறது பொருந்த. பேசுதல் அமிர்தம் சிந்தியது போன்றது வேணும்னா நம்ம சொல்லலாம். எனவே சலன் பாப்பையும் அதான் சொல்லியிருக்கேன். எனவே இதை வந்து இந்த இப்படி இப்போ உரையாசிரியர்கள் பொருள் சொல்கிற போது எந்த தளங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். ஒன்று வாக்கியம், இது மாதிரி ஓமை, இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அதுக்கு பொருள் சொல்கிறார்கள். ஒரே ஒத்த வடிவங்கள் வருகிற போது அதை எப்படி அதனுடைய பொருளை தெளிவுபடுத்துகிறார்கள், அதற்குரிய இலக்கண அமைதிகளை அவர்கள் எப்படி தேடி சொல்கிறார்கள் என்பதை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். இதுல மேற்கோளாக வரக்கூடிய இது மேற்கோளாக வருகிறது. அது நிறைய இடத்துல வந்திருக்குது. நான் எல்லாத்தையும் நான் விளக்க போறதில்லை. எள்ளல் என்பது எனல் என்பது போல அல்லீட்டு வேங்கோல் வேன் இருக்கும் அரும்பு. இதுல வந்து சிலப்பதிகாரத்துல வருகிறது. கண்ணகி ஊர் சூழ் வரியில பேசக்கூடிய இடம் எள்ளல் எள்ளுக என்ற அது சொன்னால் அது விளக்க நீண்டு விடும். அதை அரும்புத உரையாசிரியர் இதை அந்த இடத்துல சொல்ற போது இதை சொல்லியிருக்கிறார். இதை மேற்கோள் காட்டி மக்கட்ப எனல் என்பது போல, இரண்டாவது மக்கட்பதடி எனல் என்பது போல வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் பரிமையாளர்களே இதை சொல்லியிருக்காரு. இங்க நம்ம கொஞ்சம் சொன்னோம் இல்லையா முன்னாடி, இப்ப மகனேரல் என்பது போல நின்றதுன்னு பரிமையாளர்களே சொல்லியிருக்கிறார். அல் என்னும் வேங்கோல் விகுதி எதிர்மறைகள் உடன்பாட்டில் வந்தமைக்கு தொல்காப்பு நச்சினார்க்கனியார், தேவிச்சிலையார், இலக்கண வழக்க, நன்னூல், ராமானுஜம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல மேற்கோளா இருக்கிறது. இது சொல்லெடுத்து நன்றி எதிர்மறை உடன்பாடு என்ற பொருளையும் தந்தமைக்கு நுண்பொருள் மாதிரில சொல்லியிருக்காரு. அல்லிட்டு வேங்கோல் வினைமுற்று ஆகிய பகுவதம் எதிர்காலங்காட்டும் எதிர்காலங்காட்டும் அந்த பொருளை சொல்லியிருக்காரு இலக்கணங்களுக்கு. அல்லீட்டு வேங்கோல் விதி விதித்த பொறுமையில் எதிர்மறை உடன்பாடு விருநிலைகளையும் வந்தது சொல்றாரு. அல் என்ற விகுதி 2 பொருளை வருகிறது. பிரயோகத்துல கொஞ்சம் அவர் சொல்றாரு, இப்படி சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரே விகுதியை எப்படி 2க்கும் சொல்லுவேன் சொல்லலாம். அது வந்து அவர் எப்படி சொல்றாருன்னு தெரியல. உடன்பாடு எதிர்மறை எனும் இருவிதியும் பெற்ற இத்தொடரனை சொற்றோதனை காட்டி செய்யா எனும் நுட்பாவுக்கு நச்சனாருக்கு நேர் செய்த உரை வடநூலாரோடு மாறுபட்டதென நிறுவுவதற்குரிய சான்றுகள் ஒன்றாக சொல்றார். அதாவது செய்யா என்னும் கிளவி செய்யன் கிளவி ஆகிய உடைத்தேங்கிற ஒரு தொல்காப்பி சொல்றாரு. செய்யா என்பது நீ செய்யா என்பது நீ செய்ய என்ற பொருளிலையும் வரும்னு சொல்ற. அப்போ செய் என்பதும் செய்யா என்பதும் ஒரே பொருள்ல வருது அப்படின்னு சொல்ற போது அதுக்கு இதே உதாரணமா காட்டித்தார். ஒரே வடிவம் 2 பொருள்ல வருகிறது என்பது அவ்வாறு காட்ட முடியாது என்று அவர் மறுக்கிறார். ஆனால் அது பொருத்தமான மறுப்பு இல்லை. அது நாம அதுக்கு ரொம்ப சிந்தனைக்கு நாம் போக வேண்டாம். சொல்லொன்றே உடன்பாடு எதிர்மறையிலும் வருது. இலக்கண கொத்து, நன்னூல், சுஞான முனிவர் இதில் எல்லாம் வருகிறது. மறை என்பதை விளக்கவும் சரி. அப்புறம் இலக்கண கொத்துல இதை எடுத்து சொல்லி இந்த விதி தொல்காப்பிய நன்னூல்ல இந்த விதி கிடையாது, இதை நாம எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இந்த செய்தி வட்டார வழக்குகளில் இருப்பதை சங்கர நமச்சிவாயரோ பிற்காலத்தோர்களோ உணரவில்லை. அதனால இடர்படுறாங்க. நம்முடைய பேராசிரியர் தண்டவாணி தேசிய ஐயா கூட இதில் இடர்பட்டிருக்கிறார். இடர்பட்டு நான் அதை எடுத்து பேச சொல்லி இதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சங்கர நமச்சிவாயர் என்ன சொல்றாருன்னா அது முன்னுரை ஏவல்னு சொல்லிட்டு பின்னது வேங்கோல்னு சொன்னாருன்னு நான் இப்ப சொன்னேன். அதுல இதை பத்தி சொல்ற போது இதுல ஒரு குழப்பம் இருக்குது என்று சொல்லி பேராசிரியர் தண்டவாளி தேசியர் ஐயா அவரும் குழம்பு போயிட்டார். இது வந்து எப்படி ஒரே வடிவம் 2 இதுல வரும்னு சொல்லி, அது வந்து ஒப்புரி சொல்லாக இருக்கிற போது வரும், வட்டார வழக்கில் இருக்கிறத அவர் உணர்ந்து கொள்ளவில்லையோ அல்லது திருக்குறளிலேயே இந்த வழக்கு இருக்கிறதை பரிமையாளர்கள் எடுத்துக்காட்டியதை அவர் எப்படி புரிந்து கொண்டார் என்று தெரியவில்லை. எனவே கடைசியான மனிதர் இக்கருத்து வேற்றுமையில் ஒருதலை துணிதல் கூடாமையின் அவ்வளவின் அமைவோம் என்று அவர் வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். சங்கர நமச்சிவாயர் ஒரே விகுதி சிறிதும் சொல்லின் மாற்றமின்றி விதிக்கும் மறைக்கும் பொதுவாக வாராது என்று கருதியும் தொழில் நிகழ்வின்மையை குறிப்பின் அது வினைய வியமென்மையாமே வியம்னா ஏவுதல் என்மையாமே அன்றி வேங்கோளாகாது என்று கருதியும் எங்கனம் கூறினார் போலும் அன்றியும் உண்க உணர்க்க என்ற வேங்கோளில் கா என்ற விதி ஒன்றே ஆயினும் மறைக்கண் வரும்போது அல் என்ற எதிர்மறை இடங்களை பெற்றாலன்றி எதிர்மறையாகாமையன் மீண்டும் மகனென்னல் என்ற போது எனல் ஆ அல் என எதிர்மறை பொருளை தரும் ஆகாரம் உணர்ந்து கிட்டதாக கருதினராதல் வேண்டும் என்று ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். எனவே
இவ்வாறு உடன்பாட்டில் எதிர்மறைகளும் சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை காரியத்திர கவராயம் சொல்லி அதை முடிச்சிருக்கிறார். அதே நான் சுட்டி காட்டி இந்த உரையை நிறைவு செய்யறேன். அதாவது இதே மாதிரி சொல்லுவது ஒன்றும் இது இல்லை. அதாவது அதுக்கு என்ன, எதிர்மறையினும் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனிலா சொல் என்று இந்த ககர வேங்கோள் உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் இதே இதுல வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். எனவே இவ்வாறு இந்த திருக்குறள் எளிய திருக்குறளாக இருந்தாலும் இதனுடைய இலக்கண அமைதி பலரையும் பல சிந்தனைகளுக்கும் ஆட்படுத்தியிருக்கிறது என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எனல் என்ற சொல்லுடைய இது சொல்லுங்க சார். அதோடைய பொசிஷனை பொறுத்து அந்த லொகேஷன். ஆமா ஆமா, அதாவது எந்த வாக்கியத்துல எந்த பொருள் நிலையில வருகிறது என்பதை அதனுடைய இடம், அந்த இடமும் அதுக்கு அது முன்பு வரக்கூடிய கருத்தும் சேர்ந்துதான் அதை தீர்மானிக்கும். அது சரியா நான் என்று சொல்லாது. அதே மாதிரி என்று சொல். நீர்மை அப்படின்றதுல நீரின் தன்மை என்னன்னா, நல்ல நிலத்துல விழுந்ததுன்னா அது தண்ணி நல்ல தண்ணியா இருக்கும். உவர் நிலத்திலேயோ உப்பு நிலத்திலேயோ விழுந்தா அது உவர் நீர் ஆயிரும். அந்த நீர்மை என்றது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு நல்ல பேர் வாங்கின ஒருத்தர், அறிஞர் அல்லது நல்ல குணவான், குணவதி, இந்த மாதிரி பேர் வாங்கினவங்க இந்த மாதிரி பயனில்லாத சொல் அதை சொல்லும் போது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் போயிருது. ஏன்னா அவங்க நிறைய நல்லதை சொல்லியிருந்தா கூட பயனில்லாத சொற்களை அப்பப்போ சொல்லும் போது அவங்களுடைய தரம் தாழ்ந்து போயிருது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, அதான் அவருடைய இனிமை பண்பு, அவருடைய சிறப்பு, அவருடைய ஒரு என்ன சொல்றது, அவருடைய ஆளுமையே சிதைந்து போயிருது. ஆமா, அது உதாரணத்துக்கு நம்ம மகாபாரதத்துல தர்மனுடைய அந்த பொய் இருக்கு இல்லையா? ஆமா, அஸ்வத்தாமா மெதுவா குஞ்சரா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி துரோணரை போர்க்களத்தை விட்டு விலகி வர சொல்லி அவரை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாரு கிருஷ்ணர். அந்த பொய்யை சொன்னதுனால தர்மனுடைய கடைசி இதுல கைலாசம் போகும்போது ஹரிச்சந்திரனுக்கு கீழே தான் அவங்க ஒரு இருக்கை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நேர்மையுடையார் அப்படின்றது அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்ட் பொசிஷன்ல இருந்து வலுவிடுறது, கீழே இறங்கி வந்துடுறது அப்படின்னு. நீங்க சொல்ற இலக்கியம், அதாவது எடுத்துக்காட்டு, இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக நல்லா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பதடி என்றது நம்ம கிராமத்துல சொல்லுவோம், அந்த நெல்லெல்லாம் சாவியா போச்சு, அம்மா சாவியா போச்சு, நெல்லு மாதிரி இருக்கும், அது நெல்லா இருக்காது. அதே மாதிரி பதர்னு சொல்லுவாங்கல்ல சார், மனிதர்களையே சொல்லுற போது ஒரு பதர் அப்படிம்பாங்களே. ஆமா, பாக்குறதுக்கு மனுஷன், உள்ளுக்குள்ள என்ன இருக்கணுமோ. இப்ப கடலை இருக்குல்ல, வேர்க்கடலை, ஆமா, அது வேர்க்கடலை நம்ம அந்த எடுத்த உடனே அவிச்சு சாப்பிடுறோம் இல்லையா, அது நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அப்படி நம்ம உடைச்சோம்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, வெறும் தண்ணி தான் இருக்கும். சரி சரி. அந்த மாதிரியே அதே மாதிரி பலாப்பழத்திலையும் கூட ஊழப்பலான்னு ஒண்ணு இருக்கு. கூழை கூழை ரொம்ப அழகா இருக்கும். அதுல நிறைய சொலை இருக்கும்னு நினைச்சு நம்ம அர்த்தம்னா அதுல ஒண்ணுமே இருக்காது, கூழையா இருக்கும். கூழை 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 பலாமாங்க, எங்க ஊர்ல ஊழை பலாமாங்க. ஓ, ஊழைன்னு சொல்லுவீங்களா? இது கூழை பலாமாங்க, கேரளத்துல கூழை பலாம். அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. அதான் நீங்க சொன்ன அந்த எடுத்துக்காட்டு இவர் நம்ம திருக்குறள் குமரேசன் என்பவரை நகுஷனா சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றதுக்கு நகுஷன் என்கிறவன் அந்த கதை ஒரு பெரிய கதை, அதை நான் ரொம்ப விளக்கமா சொல்ல விரும்பல. நகுஷன் என்பவன் தவம் இருந்து இந்திர பதவி பெற்று வருகிறான். இந்திர பதவியினுடைய முக்கிய சிறப்பு என்னன்னா, இந்திராணியை மனைவியாக வைத்துக் கொள்ளலாம். இந்திராணி பக்கத்துல இருப்பான், ராணியா இருப்பான். அப்போ இந்திராணியை கூட வேண்டும் என்ற ஆசையில அவன் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான் யானை மேல. அப்ப எதிராக அகத்தியர் வர்றார். அகத்தியரை மரியாதை செய்யாம யானையை
ஷர்ப்பான சம்ஸ்கிருதத்துல வேகமா போ வேகமா போன்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த யானை அகத்தியருடைய கமண்டலுக்கெல்லாம் தட்டி விட்டு போய்விட்டுதான். அதனால அகத்தியர் உடனே ஷர்ப்பான அவன் சொன்னதுனால நீ சர்ப்பமாக போக கடுவாயின்னு சாபம் போட்டாருன்னா அவன் சர்ப்பமா போனான்னு சொல்லி நகிஷன் பெரும்பாம்பாயினன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. இதுக்கு 2வது திருக்குறளுக்கு பயனுள்ள சொல்லி ராவணனை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு அவரு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்க நினைவூட்டினீங்க. நீங்க சொன்ன எடுத்துக்காட்டு நல்ல எடுத்துக்காட்டு. சரிங்க, தேங்க்ஸ். நாம இன்றைய வாழ்க்கையில நிறைய பேர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறோமே இன்றைய சமகால வாழ்க்கையில. வணக்கம் சார். வணக்கம் காமாட்சி, சொல்லுங்க. எனல்ன்றதுக்கு நம்ம எதிர்மறையாவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றது முன்னாடி வர்ற சொல்ல வச்சுதானே சார் நாம அது வந்து 2வது இதுல இப்ப மகன் எனல் மக்கட்பதடி எனல் அப்படின்னு சொல்லும்போது பதடி எனல் அப்படின்றது எனலை மட்டும் வச்சுக்கிட்டு உடன்பாடும் எதிர்மறையும் வரும்னு நிறைய அறிஞர்கள் சொன்னாலும் கூட அது மறுபடியும் அதை ஆய்வு செய்கிறது என்ன ஆய்வு செய்யணும்னு சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க என்னன்னு. இல்ல உங்க நீங்க கேள்வி இந்த எனக்கு புரியல. எனல் வந்து தனியா எடுத்துக்கிட்டோம்னா பதடி எனல் ஒண்ணு அது எதிர்மறையா வரும்ன்றீங்க, சரிங்களா? பதடி மகன் எனல் எதிர்மறையா வராது சார். இல்ல எனல்ன்றதுக்கு மட்டுமே உடன்பாடாவும் எதிர்மறையாவும் வரும்ன்றதானே இந்த இவங்களுடைய கருத்து. மகன் எனல் மக்கட்பதடி எனல். சொல்லுங்க. மக்கட்பதடி எனல்னா மக்கள் பதடின்னு சொல்லுங்க. மக்கட்பதடி என்று சொல்லாதேன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒண்ணு மகன்னு சொல்லு, மனுஷன்னு சொல்லு. அப்படி சொல்றோம். அப்படி உருப்படாது பேசிட்டு இருக்கவனே மனுஷன் எப்படி சொல்ல முடியும்? இல்ல எனல்ன்றதுக்கு மட்டும்தான் இப்ப உடன்பாடு எதிர்மறைன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த எனல்ன்ற சொல்லு பக்கத்துல மகன் எனல் அப்படின்னு வர்றதுனால அது வந்து உடன்பாடாகும். இந்த பகடி எனல் அப்படின்றது உடன்பாடு இல்ல சார், எதிர்மறை. அது மகன் எனல்ங்கிறது எதிர்மறை. இல்ல 2 சொல்லுலையுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. அது எப்படி உடன்பாடாவும் எதிர்மறையாவும் அப்படின்னு அதான் சொல்றேன் சார். மொழியில வந்து ஹோமோனமியா மாறிடுது. மேபி டயலெக்ட்ல இருந்து வந்திருக்கலாம். நான் சொன்ன பாருங்க, மலையாளத்துல இன்றைக்கு இருக்குது அல் இருக்கே எதிர்மறையா, போகல், பறையல் இருக்கு இல்லையா? நம்ம போகிறது பறையல்லே, நீ கள்ளம் பறையல்லே செய்யறது இருக்கு இல்லையா? அப்ப அல் எதிர்மறையா இருக்கு. வேற சில பழங்குடி மக்கள் மொழியில இந்த அல் வந்து எதிர்மறையா இருக்கு. நான் நினைக்கிறேன். இல்ல இப்போ இங்க வர்ற தொழிற்பெயர்ல வரக்கூடிய அந்த அல் இது தொழிற்பெயர் இல்ல சார். அல் வரும். எதிர்மறை முடியாதுங்க. வாக்கியம் எதிர்மறை ஒரு அல் இருக்குல்லைங்க சார். சார் தொழிற்பெயரே இங்க வராது. இது வந்து பிரிடிகேட்டா தான் வருது. ஏன் சார் நமக்கு வந்து எனல் அப்படின்றது வரும்போது நமக்கு அல்ல தொழிற்பெயராகவும் கொண்டு வரலாமே. இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லி பாருங்க, எப்படி தொழிற்பெயரை விளக்கம் பண்ணீங்க? இத என்று சொல்லுதல் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? சொல்லுதல் என்ன? அதுக்கு இது என்ன கொண்டு முடியக்கூடிய என்ன? மகன் என்று சொல்லுதல் அது போல பகடி எனல் வராதுங்களா? எப்படி வரும்? நீங்களே சொல்லி பாருங்க. சிந்திப்போம் சார். நீங்க யோசிச்சு பாருங்க காமாட்சி. சரி உட்கார்ந்து. சரி, தேங்க்ஸ். அப்புறம் வேற ஒண்ணும் இல்லையா சிந்தனைகள்?
சார் அந்த எனல் மறையா வரும்பொழுது என் பிளஸ் அல் பிளஸ் ஜீரோ மார்ஃபிம் எடுத்துட்டு அந்த ஜீரோ மார்ஃபிம் தான் ஆப்டேட்டிவ் சஃபிக்ஸா இருக்குதுன்னு எடுக்க முடியுமா சார்? நீங்க வந்து எப்படி நீங்க அனாலிஸ் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. அவர் தண்டபாணி தேசியர் ஐயா வந்து அல் வந்து ஏன்னா அல் வந்து உங்களுக்கு வந்து வேங்கோல் விகுதியாகவே இருக்கு. குழல் செயல் என்று இருக்கிறது. அப்போ அது உடன்பாட்டில் வர்றதுனால எதிர்மறையை நீங்க இடையில கொண்டு சொருகி அவர் வந்து வந்து புணர்ந்து கிட்டது அல் அல் வந்து அல்ல கூட நீங்க வச்சுக்கலாம். அதனால அது நீங்க வந்து ஜீரோவா செட்டப் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்ட்ரக்சரலா அதாவது அமைப்பு விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிச்சயமா அது விளக்கியத்தான் ஆகணும். அது ஸ்ட்ரக்சரலா அங்க வந்து ஒரு எதிர்மறை இருந்து கெட்டதுன்னு தான் சொல்லணும். புணர்ந்து கெட்டது. சரிதானா மோகன்ராஜ்? சரிங்க சார், சரிங்க. ஏன்னா அல்ல நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மாதிரி போர்ட்மான் டு மார்க் மாதிரி ரெண்டு வேலையும் செய்யுது. நெகேஷனும் பண்ணுது, ஆப்டேட்டிவ் சஃபிக்ஸாவும் நடக்கிற மாதிரி ஆயிடுது. ஆமா, அப்படிதான் நீங்க போர்ட்மான் இதாத்தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். அது அது இருக்கிற மொழியில வேற இடங்கள்லயும் வருகிறது நிறைய இடங்கள்ல. ஆமா, இந்த செய்யும்கெல்லாம் அப்படிதான் எடுப்பாங்க சார். உம்முங்கிறது காலமும் உணர்த்து சஃபிக்ஸாவும் வருது. ரெண்டுமா உணர்த்தும். ஆமா, மொழியில இது வருதே. நீங்க சொல்ற அந்த விளக்கம் நல்ல விளக்கம், அதை சேர்த்துக்கலாம். போர்ட்மண்டு நான் அது யோசிக்கல. அது ஒரு தடவை யோசிச்சுட்டு இருந்தேன், அது மறந்து போச்சு. நீங்க நினைவூட்டீங்க, ரொம்ப நல்ல கருத்து. அது மொழி தான். அந்த கடைசியா சொன்ன திருக்குறள்ல கூட சொல்லக்க அப்படின்னு சொல்லி வர்றதுல கூட சொல்லுக அல் பிளஸ் கா அல் போட்டிருக்காரு. அது கா போட்டு வர்றப்ப அல் வந்துருது. ஆமா. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா இந்த அக்கா வந்து வேங்கோல் விகுதி வந்து ஜீரோவா செட்டப் பண்ணிக்கலாங்கிற. அப்படி எடுத்துக்கிட்டா அந்த மறைக்கும் உடன்பாட்டுக்கும் பிரச்சனை வராதுங்க சார். பண்ணலாம் அப்படி ஸ்ட்ரக்சரலா நீங்க அப்படி விளக்கலாம். அது நீங்க சொல்றது சரிதான். அவர் தண்டபாணி தேசியரையே இடையில கொண்டு வந்தாரு. உணர்ந்து கெட்டது இடையில அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அப்படின்னா. மற்ற இந்த வாரான் செய்யான்ல கூட அவங்க அந்த புணர்ந்து கெட்டதுன்னு தான் எடுப்பாங்க. புணர்ந்து கெட்டு ஆண்கிறது ஆண் பால் ஜீரோவா எடுப்பாங்க. அது ஆமா, உணர்ந்து கெட்டதுங்கிறது ஜீரோ தான், சூன்யம். சரிங்க சார். அப்புறம் வேற ஐயா வணக்கம். வணக்கம் குழந்தைகள, நான் சொல்லுங்க ஐயா. வணக்கம். எப்படி கோயம்புத்தூர் உங்களை மீண்டும் வரவேற்கிறது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் உங்களை சந்திக்க விரைவில் வருவேன். ஐயா சொல்லுங்க எப்ப? தெரியல, அக்டோபர்ல வரலாம். மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா டிசம்பர் வரையில வந்து நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும் இங்க இருக்கிற தட்பவெப்ப நிலை எல்லாம். சரி, அதனால நீங்க வரும்பொழுது உறுதியா அக்டோபர்ல வரும்போது நீங்க வாஷிங்டன் டிசி பக்கமும் இருக்கு, நான் இருக்கிறது கிழக்கு பக்கம். அதனால உறுதியா இருக்கலாம் ஐயா. என்னுடைய பயணங்கள் மேற்கொள்ற பெரிய திட்டம் எல்லாம் இல்லைங்கய்யா. ஒரு ஆங்கிலத்தோட ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது சொல்லவிட மாதிரி, when the mountain doesn't come to Muhammad will go to the mountain. ஐயா நண்பர் அவங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, கிச்சினிக்காடு இளங்கோன்னு, அவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் சிங்கப்பூர் வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. நானும் இப்ப அமெரிக்காவுக்கு முதல் முறையா வந்திருக்கேன். ஐயா வீட்டுக்கு வந்தேன் இப்போ. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. அந்த இடத்துல நீங்க கலந்துக்கிறீங்க, அதை கேளுங்கன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சி. பயணம் சிறப்புற அமையட்டும். அமெரிக்க பயணம். நன்றி. அதான் ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டு இருக்கேன். வாஷிங்டன் இன்னும் பார்த்தது இல்ல. ஐயா வீட்டை பார்த்து எங்க வீட்டை தாண்டி தான் போகணும்னு சொன்னாங்க. சரி, வீட்டுக்கு வந்துட்டு தான் போறேன். ஐயா ரொம்ப ஆர்வமும் பற்று உடையவர் சொன்னாங்க, மற்ற நண்பர்களும் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உணர்ச்சி வயப்பட்ட ஒரு தமிழர் அவரு. அதான் கனிவு மிக்க அறிவுரைப்பட்டவரும் கூட. நானும் உங்க வகுப்புல கலந்துகிட்டது மகிழ்ச்சி. தொடக்கத்திலே இருந்திருந்தா நானும் விளக்கம் பெற்றிருப்பேன். மகிழ்ச்சி. நான் இன்பத்து பால வந்து காதல் வங்கின்னு நான் புதுக்கவிதையில கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. இன்பத்து பால மட்டுமே காதல் வங்கின்னு வச்சேன் பேரு. காதல் வங்கி. சரி. மணமக்களுக்கு எல்லாம் கொடுப்பேன், இந்த வங்கியில் கடன் வாங்குங்கள்.
வெட்டி பெருகும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, சரி. ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா உங்களுடைய உரை கேட்ட கொஞ்ச நேரம் கேட்டா ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஐயா. ஐயா மிக்க நன்றி. உங்களுடைய பயண திட்டங்கள் எல்லாம் சொல்லுங்க. சரி, சரி. ஆனா அவரு ராஜமாணிக்க ஐயா கோயம்புத்தூர் வரும்போது நீங்க அவங்க ஊருக்கு போறீங்கன்னு சொன்னது முதல்ல தொடக்கத்துல சொன்னது என்னடா அது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சரி. பார்த்தேன். பரவாயில்ல, எங்க இருந்தாலும் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிளம்பி தரும். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சரி, பார்ப்போம். நன்றி. நன்றி. இல்ல ஐயா, நான் கேட்க வந்து இந்த நன்றிங்கிற சொல்லு வந்து திருக்குறள்ல பல இடங்கள்ல கையாளப்பட்டிருக்கின்றே. அது வந்து பல பொருள் குறிக்கும் ஒரு சொல்ல இல்ல எப்படி? நன்றி நன்றியா? நன்றியாமா? நன்றி வந்து உங்களுக்கு அது இப்ப பல பொருள் ஒரு சொல்லத்தான் வருது. நன்மைங்கிற பொருள்ல வரும், ஒருத்தர் கடப்பாடுங்கிற பொருள்ல வரும். 2 பொருளையும் வருது. ஏன்னா தந்தை மகன் காற்றும் அது நன்றி. வந்து பல பொருள் ஒரு சொல்லாதான் நீங்க எடுக்கணும். அங்க நன்றிங்கிறதுங்கய்யா தந்தை மகன் காற்றும் நன்றி என்பது இத மகன் தந்தை காட்டுவது நன்மை என்னங்கய்யா? நன்மைங்கிற பொருள். என் நன்றி கொண்டாருக்குங்கிறதுக்கு அதுல நன்றிங்கிறது அதுல நீங்க ஒரு மாதிரி தெளிவில்லாம தான் இருக்கும். நன்றிங்கிறது நன்மை அப்படிங்கிற பொருள்ல தான் அதிகம் பொருள்ல வரும் திருக்குறள்ல. நன்றி மறப்பது அன்றங்கிறது கூட ஒருவர் செய்த நன்றி நல்ல செயல்கள் அப்படிங்கிற பொருள். நல்ல செயல் வந்து ஆகுபெயரால நன்றி நன்றி கடப்பாடுங்கிற பொருளை வருது. அதே சமயத்துல நம்ம என் நன்றி கொண்டாருக்கும் உய்வெல்லாம் அங்க வந்து உண்மையிலுமே வந்து அது அங்க நன்றிங்கிறது அவங்களுக்கு திருப்பி செய்யற மாதிரி அப்படிதானுங்க. ஆமா, அதாவது நன்மையிலிருந்து நன்மை செய்த ஒருவர் செய்த நன்மை, அந்த நன்மையின்பால் ஏற்படுகின்ற ஒரு கடப்பாடு, அது பொருள் விரிவு வருது. நாம இன்றைக்கு நன்றிங்கிறத கடப்பாடுங்கிற பொருளை மட்டும் பயன்படுத்தும். பழைய தமிழ்ல 2 பேர் இருக்கு. நன்மையும் இருக்கு, கடப்பாடும். மிக்க நன்றிங்க.